வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் சந்தித்து நான் கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்தது குறித்து விரிவான விளக்கத்தினை நேற்றே நான் அறிவித்திருந்தேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் பல்வேறு வினாக்களை என்னிடம் கேட்டு அதற்குரிய பதிலையும் நேற்றே பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொன்னால் அதற்குரிய பதிலை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அசம்பிளில சொல்லுவாங்க திமுகவுடன் கூட்டணி வைத்து இது போன்ற தகவல்களை பரப்புவதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன? என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கட்சிக்கு ஆட்சிக்கும் எந்த நிலையிலும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் சரி கட்சிக்கு எந்த நிலையிலும் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தான் என்ற பெயர் என்னிடம் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. இப்பொழுது மட்டும் அவர்கள் புதிதாக ஒரு பிரச்சனையை இங்கே பத்திரிகையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காலம்தான் உரிய பதிலை தரும். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு தரப்போகிறார் என்ற விவரத்தினை சட்டமன்றம் கூடியவன் அங்கு வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக நிரூபிப்பார்கள். ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்குரிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்ப பெறுவேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நிறுவி அதை கடுமையான உழைப்பின் மூலம் 3 முறை ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை, சாதனை மிகுந்த ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முதலமைச்சராக சிறப்பாக ஆட்சி நடத்தினார்கள். அந்த வழியில் தான் நானும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை நியமித்தார்கள். அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவுடைய எண்ணங்களுக்கு சிறு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதற்கு பாஜக தான் உங்களை இயக்குவதாக கூறப்படுகிறது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அது வடிகட்டிய பொய், உண்மைக்கு மாறான தகவல். நேற்றே நான் அதற்குரிய பதிலை சொல்லிவிட்டேன். அதை என்னுள்ளே நான் போட்டு
ஜீரணித்துக்கிட்டேன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் பேரவைத் தலைவர் PH பாண்டியன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாகவும் அதே போன்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன் அவருக்கு என்ன நடந்தது தெளிவு மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து 75 நாட்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருந்தீர்கள், முதல்வரை பார்த்தீர்களா? மருத்துவமனையில் நடந்தது என்ன? மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிலே அவருடைய இதயங்களிலே இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அது விசாரணை முழுவதும் விசாரணை கமிஷனுடைய மூலமாக வெளிவரும். உறுதியாக அமைப்போம். கவர்னர் அலுவலகமாக வெளியூரில் இருக்கிறார். அவர் வந்தவுடன் சந்திப்பேன். நான் இந்த நிலையை அடைந்திருக்கின்றேன் என்பது மாண்புமிகு அம்மாவினாலே அம்மா அவர்களே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தொலைக்காட்சியில் அது வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரியான ஒரு நிகழ்வு எப்பொழுதும் நடக்காது. சட்டத்திட்டத்தின்படி பொதுச் செயலாளர் தற்காலிகமா அமைக்கப்பட முடியாது. ஆனால் அதற்கான தீர்மானத்தை நீங்கள் தான் நிறைவேற்றி கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் தற்போது இருக்கக்கூடிய வி.கே. சசிகலாவிடம் அளித்தீர்கள். அப்பொழுது கூடிய விரைவில் நிரந்தர பொதுச் செயலாளருக்குரிய தேர்தலை முறைப்படி நடத்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை எடுக்க வேண்டும் என்பதுதான் சட்ட விதி. சட்டமன்றத்தில் உறுதியாக என்னுடைய பலம் தெரியும். சட்டப்படி அதிகாரம் இல்லை. சட்டப்படி அதிகாரம் இல்லை. அவரிடம் கேட்டு பாருங்க. ஆமா, இன்னைக்கு உறுதியாக சந்திப்போம். பொதுமக்களை ஆளுநர் எந்த ஒரு ஆளுநராக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் அவர் செயல்படுவார். அதில் எந்த மாற்றத்திற்கும் இடமில்லை. ஏற்கனவே இதைதான் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையை பற்றி சொல்லியிருக்கிறார். மத்தியில் யாராண்டாலும் தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அதை எதிர்ப்பின குரல் கொடுப்போம். எங்களை ஆதரித்தால் நாங்களும் ஆதரிப்போம். ஓபிஎஸ் என்ற தனிப்பட்ட முறைக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். அரசுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள். மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்ற நிலையை நாட்டு மக்களுக்கு நாங்கள் உணர்த்துவோம். சரியா கேட்க மாட்டேங்க. நிறைய சட்டமன்ற உறுப்பினர் என்னோட தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். உறுதியாக நான் நேற்றே சொல்லியிருக்கிறேன். உறுதியாக நாங்கள் வெற்றி வருவோம் மக்கள் சக்தியோடு. சட்டமன்றத்தை கூட்டுவது சட்டப்பேரவை தலைவருடைய அதிகாரம்.
சட்டப்பேரவைத் தலைவர் அதிகாரம். இதுவரை இல்லை, இனி வந்தால் அதையும் சந்திப்போம். சட்டமன்றத்தில் தெரியும். அவரிடம் தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும். அதைத்தான் சொன்னேன், நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஸ்டூல் எடுத்து கொடுங்கப்பா. மாட்டிக்கிறாங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த சட்டமன்றங்களில் மக்களுடைய மனநிலையை அறிந்து அவர்கள் தங்களுடைய கடமையை இதையும் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மனதிலே நிறுத்திக் கொண்டு அவர்கள் ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் நான் எடுக்கின்ற வேண்டுகோள். கட்சியினுடைய கட்டுப்பாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் இருக்கிறது. எதற்கும் ஒரு லிமிட், வரையறை இருக்கிறது. அந்த வரையறையை தாண்டி ஒருவர் செல்கின்ற பொழுது எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழலின்படி நாங்கள் எடுத்தவில்லை என்றால் நாங்கள் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகும். உங்களுக்கே தெரிஞ்சிருந்து பதில் என்றே கேட்குறீங்க. தொண்டர்கள் தெரியாது, கிடையாது. தொண்டர்கள் அறிவார்கள். அதனால் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் இடத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்னை புரிந்து கொண்டவர்களுக்கு நன்றாக தெரியும். எவரை சோகமாக இருந்தாலும், நிகழ்ச்சி நடந்தாலும் நான் என்னுடைய முகத்தில் அதில் வெளிக்காமிக்க மாட்டேன். எப்போதும் தான் இருப்பேன். அரசு மருத்துவமனையின் மூலமாக செய்யப்பட்டது. நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தவுடன் கவர்னர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தொலைபேசியிலும் கடிதமும் கொடுத்திருக்கிறார்.
உறுதியாக செயல்படுத்தி வருகிறார். எஸ். इंग्लिश मीडियम और 5 मिनट तनिया पेटी கொடுங்க சார் ப்ளீஸ் சார் வெயிட் பண்றோம் சார் ப்ளீஸ் சார் அவர் இன்றைக்கு இன்று மாலையோடு Tamil people are closing the chapter of Sasigala. In the evening, Tamil Nadu people is closing the chapter of Sasigala. அதாவது தமிழ்நாட்டில் எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டும், எல்லோரையும் மிரட்டி வாழ வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையே அழைத்து 2 மணி நேரம் அவரை நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி கையெழுத்தை பெற்ற ஒரு சசிகலா பொதுச் செயலாளராக இருப்பதற்கு லாயக்கில்லை. இப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது இவருடைய தூண்டுதலினால் பல்வேறு காரியங்கள் நடந்திருக்கிறது. பல்வேறு பெரும் தலைவர்களுடைய தலைகளை எல்லாம் உருட்டி இருக்கின்றார் என்பது இது வெளியே தெரிகிறது. அந்த கூட்டம் ஒரு கொள்ளை கூட்டம். கொள்ளை கூட்டத்தை அனுமதிக்கலாமா? அவர்களுக்கு முழுவும் பணம் பணம் பணம். எப்படி பணத்தை ஆட்சியின் மூலமாக பெறுவது? நேற்றைய தினமும் சொன்னேன், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், மிடாத்தை நடத்தி கொண்டு கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கலாமா? தொண்டன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். பொதுச் செயலாளருக்கு 17,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானம். அவரோடு இருக்கக்கூடிய சொந்தங்கள் ஆஸ்பத்திரியில் எப்படியெல்லாம் நடந்தார்கள். இன்று இந்தியா டுடே டிவியில் வருகிறது என்று நேற்று இரவு 2 மணிக்கு ராஜீவ் தேசாய் அதை வெளியிட்டிருக்கின்றார். அவர் ஒரு தவறான மருந்தை, டயபெட்டிக் மருந்தை கொடுத்த காரணத்தினால்தான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை நாம் இழந்திருக்கின்றோம் என்ற செய்தி இன்று மாலைக்குள் தமிழ்நாடு முழுவதும் வெளிவர இருக்கிறது. இந்தியா டுடே PH பாண்டியன் சொல்லவில்லை. நேற்று இரவு 2 மணிக்கு ராஜீவ் தேசாய் சர்தேசாய் ராஜீவ் சர்தேசாய் இன்னைக்கு ஈவினிங் பாருங்க. நான் இன்னும் சொல்லுகிறேன், இதோடு விட போறதில்லை. இவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டால் விட்டு விடுவேன், இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் பதவியிலிருந்து விட்டு, எனக்கு தெரியாது ராஜீவ், இந்தியா டுடேயில் கேளுங்கள். இவர்கள் இங்கே இன்னும் மென்மேலும் தமிழகத்தை துன்புறுத்தி கொண்டிருந்தால், மென்மேலும் இல்ல என்னவென்றால் ஒதுங்கி விட்டால் என்றால் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பன்னீர்செல்வத்தையும் தொந்தரவு செய்யக்கூடாது, MLA-களையும் தொந்தரவு செய்யக்கூடாது, நாட்டு மக்களையும் நல்லாட்சி அமைவதை தடுக்க கூடாது. இதை தடுத்தால் நான் தான் FIR போட போறேன். நான் தான் முதல் தகவல் அறிக்கையே கொடுக்க போகின்றேன். அது இரண்டாவது வருவோம். முதலில் இவர்களை எச்சரிக்கின்றேன், இந்த கூட்டத்தை எச்சரிக்கின்றேன். நம்முடைய ஒரு பெரிய 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்து 20 ஆண்டு காலம் MLA-ஆக இருந்து நாட்டு மக்களோடு இருந்த பன்னீர்செல்வத்துக்கு இந்த நிலை என்றவுடன் நான் இங்கே ஓடோடி வந்தேன்.
நீங்க கேள்வி கேட்காத, நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் பதவியேற்று அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு வருகின்றார். நான் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு தனியாக ஒரு இடத்தில் அழைத்துக் கொண்டு போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்த இடம், பி ராமசாமி ரெட்டியார் இடம், அம்மா அவர்கள் இருந்த இடம், பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று பற்றி கொண்டு 2 பற்றி கொண்டு நீங்கள் தைரியமாக இருங்கள். எதற்கும் கவலை. ஏதாவது வேண்டுமென்றால் நான் அன்றைக்கு சொன்ன 5ஆம் தேதி இரவு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவர் பதவியேற்றவுடன் அதை சொன்னேன். கேள்வி எல்லாம் வேண்டாம், கேள்வி எல்லாம் நீங்க நான் இப்ப திருட்டு கூட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அது செல்லாது, அது செல்லாது. அது ஆளுநர் அதற்கு நடவடிக்கை எடுப்பார். இவரை பத்திரிகையாளர் நண்பர்களே, இவரை ஜல்லிக்கட்டை நம்முடைய பன்னீர்செல்வம் தான் பாதுகாக்க வேண்டும். என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம். பதவி இல்லாம எடுக்க முடியாது. நாங்கள் அவளே எடுக்க போறோமே, நாங்கள் அவளே எடுக்க போறோமே, பதவி எல்லாம் எடுக்க முடியாது. ரமேஷ்